கோயம்புத்தூரில் பேசுகிற அந்த தமிழ் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஏனுங்க நீங்கள் சொல்லி போட்டு போங்க, நான் பார்த்து போட்டு போங்க, ஏன்னு பேசி போட்டு போகிறீங்க, ஏனுங்க ஏன்னு மணியும் பேசுகிறீங்க, அவனுக்கிட்ட பேசுகிறதுன்னு சொன்னால் நீங்கள் பாட்டு பேசி போட்டு போகிறீங்க ஏனுங்க அப்படின்னு. எங்கள் மதுரைக்காரன் கோயம்புத்தூரில் பஸ்ஸில் போயிருக்கான். கண்டக்டர் கேட்டிருக்காரு, யானுங்க எங்குக்கு போகுண்ணா அப்படின்ட்டுருக்கான். சௌரிபாளையம் போகணுமியா அப்படின்ட்டுருக்கான் மதுரைக்காரன். சௌரிபாளையம் போகணுங்களா, டிக்கெட்டு வாங்கி போட்டு போங்க அப்படின்ட்டுருக்கான். வாங்கின டிக்கெட்டை ஏன்டா போட்டு போக சொல்கிற, காசு கொடுத்து வாங்கின டிக்கெட்டை ஏன் போட்டு போக சொல்கிறேன்னு, ஏன் வாங்கி போட்டு போகிறேன்னா ஏன்டா அப்படி சத்தம் போட்டு போகிறீங்க, இறங்கி போட்டு போங்கண்ணா அப்படின்னு. அங்கே எல்லாம் போட்டு போய்கிட்டே இருக்கான். இன்னைக்கு நாட்டில் நடந்து முடிந்த அந்த தேர்தலில் ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி 9 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரியா. 9 தடவை வந்து என்னென்ன பேசினாருன்னு உங்களுக்கே தெரியும். எப்படி பேசுவார்னு, எப்படி பேசுவார் பார்த்துருக்கீங்களா? एक डिलाइट कार चुका है, आपकी बार अप्रैल 19 को कार चौका है. என்ன எல்லாரும் என்ன உனக்கு என்ன ஆச்சு, அவர் பேசுகிற இந்திய நீங்கள் ஏன் பேசுறீங்கன்னு இதைத்தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். एक डिलाइट कार चुका है आपकी बार அப்படின்னா ஜனங்கள்லாம் சாக்கோ பார்னா, आपकी बार अप्रैल 19 को कार चौका है அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏப்ரல் 19ஆம் தேதி அதுக்கு பிறகு நடைபெற தேர்தலாம் பாஜக 400 இடங்களை கைப்பற்றும். அதான் கார் சோக்காக, சார் சோக்காக, சார் சோக்காக. இப்ப சார் சோக்காக இல்லை, தீன் சோக்காக இல்லை, தோ சோக்காக இல்லை, தோ சோக்காக வந்து நின்று இன்னைக்கு அந்த 10 ஆண்டுகள் தான் மட்டும்தான் தனி பெரும்பான்மை உள்ள கட்சி என்ற மமதையில் இருந்த நரேந்திர மோடிக்கு சவுக்கடி கொடுத்த தேர்தல் தான் எங்கள் தலைவர் உருவாக்கிய இந்தியா கூட்டணி மிக அற்புதமான வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தேர்தல். அதில் எப்படிப்பட்ட ஒரு மரண பயத்தை ஐயா மோடிக்கு கொடுத்துட்டோம்னா, வாக்கு எண்ணிக்கை நடைபெற நேரத்தில் வாரணாசி தொகுதியில் 4 ரவுண்டு மோடி பின்னடைவு அப்படின்னு போட்டான். அவர் என்ன பாடுபட்டிருப்பார் யோசனை பண்ணி பாருங்க. என்னடா தமிழ்நாட்டில் 9 தடவை போயிட்டு வந்தான், வாரணாசியில் நம்ம தொகுதியிலேயே பின்னடைவுன்னு போட்டாங்களேன்ட்டு. அந்த 4 ரவுண்டில் அவர் பின்னடைவுன்ற நேரத்தில் யார்கிட்டையெல்லாம் வேண்டியிருப்பார். விவேகானந்தர் பாறையில் போய் தியானம்லாம் பண்ணமே, பின்னடைவு ஆகிப்போச்சு அப்படின்ட்டு 4 ரவுண்டு மோடி பின்னடைவுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து அவருக்கு ஒரு மரண பயத்தை உண்டாக்கிய தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைத்த அந்த இந்தியா கூட்டணி தான். அந்த இந்தியா கூட்டணி இன்னைக்கு 234 தொகுதிகளில் வெற்றி பெற்று மோடிக்கு ஒரு கடிவாளமாக இன்று போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிவாளத்திற்கு காரணம் நம் தளபதி உருவாக்கிய இந்தியா கூட்டணி. ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி எல்லா தேர்தல் பிரச்சாரம் முடிச்சுட்டு, என்னடா நம்ம பாட்சா பலிக்காது போல இருக்கு, என்னென்னமோ பேசி பார்த்தோம், எல்லாம் வேற மாதிரில சொல்லிக்கிட்டு இருக்காங்க, போய் நேராக விவேகானந்தர்கிட்ட சரண்டர் ஆயிடலாம்டான்ட்டு ஒரு காவி வேட்டியும் காவி சட்டையும் போட்டு இங்கே வந்து தியானம் பண்ணணும்னா கூட ஒருத்தன் இருக்கக்கூடாது. அமைதியாக யாருமே இல்லாத இடத்துல பண்ணுறதுக்கு பேர் தான் தியானம். 6 கேமரா, இங்கிட்ட ஒரு கேமரா, இங்கிட்ட ஒரு கேமரா, இங்கிட்ட ஒரு கேமரா வச்சு என்னதான் விவேகானந்தர்கிட்ட பேசினாரோ, விவேகானந்தர் யோசிச்சிருப்பார், ஐயா இதுக்கு பேர் தியானமே கிடையாதுயா, நான் உண்மையிலே என்னுடைய போதனையில் என்ன சொல்லியிருக்கேன் தெரியுமா, ஒரு கோயிலின் தெய்வத்தின் சிலைக்கு ஊற்றப்படும் புனித நீரை விட நீ ஏழைக்காக சிந்தும் வியர்வைதான் இறைவனுக்கு மிகவும் புனிதமானதுன்னு சொன்னவன் நான். ஆனால் ஏழைகளையெல்லாம் நீ வந்து விவசாயிகளையெல்லாம் டெல்லியில் போராட வச்சு அவங்கள சாகடிச்சு விட்டு
இங்கே வந்து காய் வேட்டி கட்டி 30 கேமரா வச்சுட்டு தியானம் பண்ணுறியே, நீ என்னையவே ஏமாத்துறியேன்னு விவேகானந்தருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால தான் இன்னைக்கு முழுமையாக ஆட்சி செய்ய முடியாமல் 2 பேரை இப்படி அல்ல கொடுத்து இப்படி போகிறாரு. மோடிங்கிறவர் இப்போ கைகால் இல்லாமல் எந்திரிக்க முடியாத ஒரு நிலைமையில் ஆயிட்டார். முன்னெல்லாம் தனியாக எங்கே வேணாலும் போவார். ஜெர்மனி போவார், கஜகஸ்தான், கிஸ்கிஸ்தான், உஸ்பெஸ்கிஸ்தான் எல்லா நாட்டுக்கும் போய் ஆஹா ஓஹா அப்படின்னு கை கொடுத்துருந்தார். இப்போலாம் போக முடியாது. நடக்க முடியாத அளவுக்கு 2 பேரை கைத்தாங்களாக தொங்கிக்கிட்டு தான் இப்போ நடக்கணும். யார் தெரியுமா அந்த 2 பேர்? வலது பக்கம் நிதிஷ்குமார், இடது பக்கம் சந்திரபாபு நாயுடு. 2 பேரும் தோளில் கையை போட்டு இப்படியே நடந்து வர்றாரு. நான் ஜெர்மனிக்கு போகிறேன்னா நாயுடு சொல்லுவார், என்னையும் கூட்டு போ. அவங்க உன்னையெல்லாம் கூட்டு போக முடியாது, நான் தான் பிரதமர், விளையிறவா உளுந்துருவா பொத்துன்னு. ஐரியா 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 நீ கேட்குறதெல்லாம் தரஞ்சாமி வா வா ஒடியா. இந்த பக்கம் நிதிஷ்குமார், நீங்கள் போட்டிருக்க சட்டை 1.5 லட்சம் ரூபாயாம்ல, அதே மாதிரி எனக்கு ஒரு 10 சட்டை தைச்சி கொடுங்க. எல்லா பேருக்கும் சட்டை தைச்சி கொடுத்துட்டு நாங்கள் கஞ்சி இல்லாமல் அலையிறதா? அப்போ இறங்கிடுவா? வேணாம் வேணாம் வேணாம். 2 பேர்த்து தோளில் தொங்குகின்ற ஒரு கைகால் விளங்காத நிலையில்தான் இன்று நரேந்திர மோடி ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறாரே ஒழிய, அவர் முன்ன இருந்த மாதிரி நினைத்ததையெல்லாம் சாதிக்கக்கூடிய நிலையில் இல்லை. நான் பேச்சு பேசினாரியா பாஜக தலைவர். ஆஹா அண்ணே, நான் என்ன சொல்கிறேன்னாண்ணே, அதாவதுங்கண்ணே, நான் ஆராய்ந்து ஆய்ந்து தெளிவாகத்தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த தேர்தலுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமாங்கண்ணே? பத்திரிக்கைக்காரங்கண்ணே, பொதுமக்கள்லாம் நல்லா கவனிச்சுக்கங்கண்ணே. நான் மீடியாவில் பேசுகிறேனே, 40 தொகுதியிலும் திமுக டெபாசிட் கூட வாங்காதுனே, பாஜக இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெறும்னே அப்படின்னார். இரட்டை இலக்கத்தில் 2-1 அப்படின்னா இரட்டை இலக்கம். இப்போ 3 இலக்கத்தை நம்ம மக்கள் போட்டு விட்டாங்க. அது என்ன 3 இலக்கம்னா 1 1 1. இது 3ஐயும் நல்லா குழச்சி நெத்தியில் அடித்து விட்டாங்க. இன்னைக்கு அந்த நிலைமையில தான் ஐயா உட்காந்துருக்கார். 40லையும் டெபாசிட் வாங்காதுன்னு திமுகனே அப்படின்னு. இப்படித்தான் ஒருத்தனுக்கு புதுசாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவன்கிட்ட போய் அவங்க ஃப்ரெண்டுகள்லாம் தட்டேற்றி விட்டாங்க. மாப்பிள்ளை மாமனார் வீட்டுக்கு போனால் இருக்கிறதுலே பெருசாக கேள்றான் மாப்பிள்ளை, அப்போ தான்டா நீ பொழைக்க முடியும்ட்டாங்க. சர்ரா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் செஞ்சிடறேன்டா அப்படின்னு மாமனார் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்காங்க. கூட்டு வந்து இப்படியே பார்த்துருக்கான். எல்லா சேரும் ஒரே உயரத்தில் இருந்திருக்கு. இருக்கிறதுலே பெருசாக தானே கேட்க சொன்னாங்க அல்லது இப்போ எடுத்துக்க சொன்னாங்க. சேர் பூரா ஒரே உயரத்தில் இருக்குது. நம்ம இதை விட உயரமான இடத்துல உட்காரணும்னு பீரோ மேலே ஏறி உட்காந்துருந்தான். யார்? மருமையை. மாமனார் எல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. எங்கடா மாப்பிள்ளையை காணான்னு பார்த்தா பீரோவில் உட்காந்துருக்கான். டேய் ஏன்டா இங்கே உட்காந்துருக்கேன்? நான் எல்லாத்துலேயும் பெருசு தான் கேட்பேன், அதனால தான் உயரமான இடத்துல உட்காந்துருக்கேன். மருமனே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூசணிக்காய் வாங்கிட்டு வாங்கன்னு இருக்கேன். அட கிறுக்கு போல, மாமனார் வீட்டுக்கு முத வந்து பூசணிக்காயை கேட்குறீடா, திஷ்டி பண்ணுற காயை. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய காய் அதுதான்ட்டு. இது வேற யாரும் இல்லை, பாஜக தலைவர் தான். பெருசாக திங்க் பண்ணிட்டு பெருசாக போட்டு உட்காந்துருக்காங்க. சாமியார்கள் இருந்த அந்த உத்தரப்பிரதேசத்தில் சாமியார்களால் தான் இந்த நாட்டை ஆள முடியும் என்ற நிலையை மாற்றி ராமர் கோயில் கட்டிய அந்த பகுதியில் இருந்த 5 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா தோல்வி அடைந்திருக்கிறது என்று சொன்னால், ராமரையே ஏமாற்றி ஓட்டுக்காக பயன்படுத்திய பாஜகவுக்கு கிடைத்த தோல்வி.